அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் எல்லாம் ஃபுல்லாக வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த ஒரு கிரேவி போதுங்க. 2 in 1. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம், மதிய சமையலுக்கும் நல்லா இருக்குங்க. உங்கள் வீட்டில் சப்பாத்தி பூரியா அப்போ இந்த கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மதிய சுட சுட சாதத்துக்கு இந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த 2 in 1 மஷ்ரூம் மட்டர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது தாபா ஸ்டைலில் செஞ்சுருக்கேனால உரப்பு சூப்பராக இருக்கும். உப்பு உரப்போட அவ்வளோ நல்லாயிருக்கும். மசாலா ரொம்ப கம்மியாக. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மொதல் தடவை பார்க்கறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. இந்த கிரேவிக்கு என்னென்ன மசாலா அரைக்கலாங்கிறத பார்க்கலாங்க. ஒரு சிம்பிளான மசாலா அரைக்கணும். இதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. இது மசாலா அரைக்கிறதுக்கு நான் பாதாம் பருப்பு ஏலக்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு ஏலக்காயும் சேர்த்துனா சேர்த்திக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஒரு திக்னஸ்ஸு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துறேங்க. அதை அரைப்படாதுங்கிறனால ஃபஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட தயிர் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இதில் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 1.5 ஸ்பூன் சேர்த்திட்டு இப்போ தயிரை சேர்த்தி இதை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கலாங்க. நானே இதுக்கு பட்டாணிக்காக நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் வாங்கியதில் அப்படியே நம்ம இந்த மஷ்ரூமோடையே வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காஞ்ச பட்டாணியை முதல் நாளே ஊற வச்சு அதை வேக வச்சு கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மற்றதை வச்சுருக்கிறேங்க. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன், மஷ்ரூமை கட் பண்ணிக்கிறேங்க. மஷ்ரூம் வந்து 2ஆக வந்து கட் பண்ணால் போதும். நாம் சின்ன சின்னதாக கட் பண்ண வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா அது மஷ்ரூம் மட்டருக்கு நல்லா தெரியணும் மஷ்ரூமு. இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ கடாயில் ஆயில் விட்டு சீரகம் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு தாபா ஸ்டைல்னாவே நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயும் வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இதை வேகட்டும். இதில் கலர்ஃபுல்லாக வேணும்னா நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நல்லா அந்த ஆயில் பிரிஞ்சு வரப்போ அந்த ரெட்டிஷாக வரும். இதில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் தாராளமாக சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை சேர்த்து வேக விட்டுடலாம். மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது வெந்ததுக்கப்புறமா நமக்கு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விடாமல் அது அந்த காளான் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா விழுதை சேர்த்திக்கலாம். இதில் நான் பச்சை பட்டாணியை கொஞ்சம் எடுத்து வச்சு இது வந்து அப்படியே போட்டுருவேங்க. இதில் ஒரு பாதி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த ப்ராசஸ் நான் வீடியோ எடுக்கல, அதை இதோட சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இந்த பட்டாணி அரைக்கிறதெல்லாம் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். திக்னஸ் கொடுக்குங்க. மெயினாக நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போச்சுனாலும் திக்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், அந்த காளான் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் அந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலா விடுறேன். இப்போ இதை மிக்சி ஜாரை கழுவி தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அந்த பட்டாணியை அரைச்சி விட போகிறோம், அதனால் அது திக்னஸ் நல்லா கொடுத்துரும். நல்லா வேகட்டுங்க. ஒரு 6-7 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த பட்டாணி விழுதை சேர்த்திக்கலாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மசாலா பொருளெல்லாம் இல்லாமல் அந்த நெஞ்சு கறிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த கிரேவி சாப்பிட்றப்ப. நீங்கள் இதே நான் அதுக்கப்புறம் நீங்கள் குல்ச்சாவோட சாப்பிட்றக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பரோட்டாவோட சாப்பிட்றக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வெந்துருச்சு. இது 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறம் நான் அரைச்ச பட்டாணி விழுதை சேர்த்திக்கிறேன். இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அருமையான கிரேவி ரெடி ஆயிரும். நீங்கள் சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.